students. So இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 12th public exam 2024 அதாவது பொது தேர்வு 2024ல மேக்ஸ்ல 2 மார்க்ஸ் and 3 மார்க்ஸ் ஒரு क्वेश्चन விட்டாம எப்படி மேம் அட்டெண்ட் பண்றது அப்படிங்கறதா. சோ இனி இருக்கக்கூடிய டைம் பாத்தீங்கன்னா 20 டேஸ்க்கு கம்மியா இருக்கு. சோ இந்த டைம்ல நீங்க ஃபுல்லா பாத்துருந்தீங்க அப்படின்னா இந்த 2 மார்க்ஸ் and 3 மார்க்ஸ் வொர்க் அவுட் பண்ணி டெஸ்ட் மாதிரி பண்ணி பாருங்கடா. இல்ல மேம் நான் இன்னும் சரியா பார்க்கல எதுவும் அப்படின்னா இந்த 2 மார்க்ஸ் and 3 மார்க்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. சோ அதுக்கப்புறம் பேலன்ஸ் क्वेश्चंस பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த क्वेश्चंस லாஸ்ட் மினிட்ல உங்களுக்கு கொடுத்திருக்கேன். சோ வரக்கூடிய பப்ளிக் எக்ஸாம்க்கு இந்த क्वेश्चंस எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான क्वेश्चंस. அது 2 மார்க்ஸ் and 3 மார்க்ஸ். இந்த क्वेश्चंस பாடா போதும் நீங்க கண்டிப்பா 7 2 மார்க்ஸ் 7 3 மார்க்ஸ் அட்டெண்ட் பண்ணிடலாம். அதுல எந்த டவுட்டும் இல்ல. கம்பல்சரி क्वेश्चन முதற்கொண்டு எந்த சாப்டர்ல வரும்ங்கறத நான் சொல்லிடுவேன். சரியா? ஓகே. சோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஃபுல்லா கம்ப்ளீட்டா பாருங்க. சோ அப்பதான் உங்களுக்கு நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இந்த வீடியோல இருக்கு. சரியா? ஓகே. சோ இன்னைக்கு டாப் 50 ஃபைனல் டைம் क्वेश्चंस தான் கொடுக்க போறேன். சோ இந்த क्वेश्चंस நீங்க கையோட இன்னைக்கே உட்கார்ந்து ஸ்டார்ட் பண்ணிருங்க உங்க வர்க்க. சோ இன்னைக்கு இந்த 50 क्वेश्चंस வொர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சரியா? ஓகே. சோ 2 மார்க்ஸ் and 3 மார்க்ஸ் தான் இந்த வீடியோல இருக்க போகுது. சோ இத தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும். சரியா? ஓகே. சோ 12th மார்க்ஸ்ல ஒரு மார்க் கூட இவனா விடக்கூடாது. சரியா? ஓகே. சோ 35 out of 35 அதாவது 3 மார்க்ஸ்ல 7 2 மார்க்ஸ்ல 7 கன்ஃபார்ம் அட்டெண்ட் பண்ணிடலாம். எப்படி அப்படிங்கறதா. சோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா சாப்டர் 1 எடுத்துக்கோங்க. சோ அந்த சாப்டர்ல பாத்தீங்கன்னா 1.1 1.2 3 4. சோ இதுல நான் சொல்லிருக்க क्वेश्चंस ஃபர்ஸ்ட் நீங்க ஃபுல்லா பாத்துருந்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி டெஸ்ட் எழுதி பாருங்க. இல்ல மேம் நான் இன்னும் பார்க்கல எல்லாமே அரைகுறையா இருக்கு இல்ல நான் பார்க்கவே ஆரம்பிக்கல அப்படிங்கிறவங்களுக்கும் இதுல நான் சொல்லுவேன் கடைசி வரைக்கும் நீங்க பார்க்கணும். அப்பதான் உங்களுக்கு கிடைக்கும். சரியா? ஓகே. சோ எல்லாமே பார்த்துட்டேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த क्वेश्चंस டெஸ்ட் எழுதி பாத்துங்க. இல்ல மேம் நான் அரைகுறையா பாத்திருக்கேன் அப்படின்னா இந்த क्वेश्चंस தெளிவா பாருங்க. சோ இல்ல மேம் நான் இன்னும் பார்க்கவே ஆரம்பிக்கல அப்படின்னா சோ அதுக்கு நான் சொல்றேன். அப்போ நீங்க இன்னும் பார்க்கவே ஆரம்பிக்கலனா ஃபர்ஸ்ட் இந்த சாப்டர் பாருங்க. அதாவது அத்தியாயம் 1ல நான் கொடுத்திருக்க क्वेश्चन பாருங்க. சரியா? ஓகே. சோ இதுல இருந்து கன்ஃபார்ம் ஒரு 2 மார்க் and ஒரு 3 மார்க் கன்ஃபார்ம் வந்துரும். அட்டெண்ட் பண்ணிடலாம். சரிங்களா? இந்த கொடுத்திருக்க क्वेश्चंस நீங்க படிச்சு பார்க்காம வொர்க் அவுட் பண்ணி பாத்துருங்க. சரியா? ஓகே. சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அத்தியாயம் 2. அத்தியாயம் 2ல பயிற்சி 2.3 4 நீங்க ஃபுல்லா பாக்குறது நல்லது. ஏன்னு கேட்டீங்கன்னா அதுல இருந்து क्वेश्चंस வருது கண்டிப்பா எடுத்துக்காட்டுல இருந்து வரலாம் பயிற்சியில இருந்து வரலாம். அதனால நீங்க 2.3 4 ஃபுல்லா பாக்குறது பெட்டர். அது 2.5 கொடுத்திருக்க எடுத்துக்காட்டு 2.6ல கொடுத்திருக்க क्वेश्चन மட்டும். சரியா? சோ இத மட்டும் பார்த்தா போதும். அத்தியாயம் 2ல இருந்து வர क्वेश्चन ஈஸியா எழுதிடலாம். சோ அடுத்து பாத்தீங்கன்னா அத்தியாயம் 3. அத்தியாயம் 3ல அதே மாதிரிதான் 3.1 3.2 3.6 3.5 3.3. சோ இந்த பயிற்சியில மட்டும் கொடுத்திருக்க கேள்வியை தெளிவா பாத்துருங்க. சரியா? 3.6 ஃபுல்லா பாக்குறோம்னா இருக்கிறதே 5 கேள்விதான். அதனால நீங்க ஃபுல்லா பாக்குறது தப்பு கிடையாது. சரியா? ஓகே. சோ அடுத்து பாத்தீங்கன்னா அத்தியாயம் 4. சோ அத்தியாயம் 4 அதே மாதிரிதான் கொடுத்திருக்க கேள்வி. அதாவது ஒவ்வொரு பயிற்சியிலையும் 3 பயிற்சி தான். அந்த 3 பயிற்சியில கொடுத்திருக்க கேள்வியை மட்டும் நீங்க தரவா பார்த்தா போதும். பயிற்சி 4.4 பார்க்க தேவையில்லை. சரியா? ஓகே. சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அத்தியாயம் 7. அத்தியாயம் 7ல பாத்தீங்க அப்படின்னா பயிற்சி 7.2 ஏன் மேம் 5 6 காணமே அப்படின்னு சொல்லலாம். சோ நான் அது ஏங்கிறத நான் உங்களுக்கு அப்புறம் சொல்றேன். சோ அத்தியாயம் 7ல பாத்தீங்கன்னா 7.2 3 4 5 சோ இது 6. சோ இதுல கொடுத்திருக்க क्वेश्चंस மட்டும் பாருங்க. இந்த அத்தியாயம் 7க்கு எடுத்துக்காட்டுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா எடுத்துக்காட்டு அதிகமா கேட்கக்கூடிய ஒரே அத்தியாயம் இந்த அத்தியாயம் தான். சோ அதனால நீங்க எடுத்துக்காட்டுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. சரியா? ஓகே. சோ அடுத்தது பாத்தீங்கன்னா அத்தியாயம் 8. சோ அத்தியாயம் 8ல பாத்தீங்க அப்படின்னா பயிற்சி 8.1ல நான் கொடுத்திருக்க क्वेश्चंस ஃபுல்லா பார்க்கணும். பயிற்சி 8.2 8.5 ஃபுல்லா பாக்குறது உங்களுக்கு நல்லது. ஏன்னா கம்பல்சரி क्वेश्चन அத்தியாயம் 8ல வந்துச்சுன்னா சோ வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ வந்துச்சுன்னா நம்ம ஆன்சர் பண்ணல. சோ அதுக்காக அந்த 2 பயிற்சி ரொம்ப முக்கியமான பயிற்சி. அதனால அது ஃபுல்லா பாக்கணும்னு சொல்லியிருக்கேன். புரிஞ்சுதுங்களா? ஓகே. சோ அடுத்தது அத்தியாயம் 10. அத்தியாயம் 10ல 10.1 10.2 ரொம்ப ரொம்ப ஈஸி இல்லையா? ரொம்ப டெட் ஈஸி. சோ அதனால நீங்க 10.1 2 நீங்க ஃபுல்லா பாக்குறது தப்பு இல்ல, கஷ்டமும் கிடையாது இல்லையா? ஓகே. சோ அதனால நம்ம ஃபுல்லா பாத்தலாம். 10.3ல நான் கொடுத்திருக்க क्वेश्चन 10.4 10.5ல நான் கொடுத்திருக்க क्वेश्चंस மட்டும் நீங்க பார்த்தா போதும். சரியா? ஓகே. சோ அடுத்து பாத்தீங்கன்னா அத்தியாயம் 11. அத்தியாயம் 11ல கம்பல்சரி क्वेश्चन வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இந்த தடவை சொல்லிருக்காங்க. சோ அத்தியாயம் 11 நீங்க நல்லா பார்க்கணும். சோ 11.1 நீங்க ஃபுல்லா பாத்துங்க. அதுல இருக்கிறதே 5 क्वेश्चन தான். ஈஸியாவும் தான் இருக்கும். சோ அதனால நீங்க ஃபுல்லா பாக்குறது நல்லது. அடுத்தது பயிற்சி 11 11.2 3 4 5ல நான் கொடுத்திருக்க क्वेश्चन மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தாவே போதும். அடுத்தது பாத்தீங்கன்னா அத்தியாயம் 12. சோ அத்தியாயம் 12ல இருந்து क्वेश्चंस வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அத்தியாயம் 12.1 12.2ல நான் 12.2 நீங்க ஃபுல்லா பாத்துட்டீங்கன்னா 5 மார்க்கும் அட்டெண்ட் பண்ணிடலாம். 2 மார்க் 3 மார்க்கும் அட்டெண்ட் பண்ணிடலாம். சோ 12.1ல நான் கொடுத்திருக்க क्वेश्चंस ஃபர்ஸ்ட் தரவா பாத்துங்க. வொர்க் அவுட் பண்ணி பாத்துங்கடா. சோ அது மட்டும் இல்லாம தேற்றம் நமக்கு தெரியாம இருக்கும். இந்த 2 தேற்றத்தையும் கண்டிப்பா பார்க்கணும். 12.1
12.2 தேற்றம். சரியா? ஓகே. சோ எடுத்துக்காட்டு அது பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டும் கொடுத்திருக்கு. சோ அதையும் நீங்க ஃபுல்லா பார்க்கணும். புரிஞ்சுதா? சோ இந்த அத்தியாயத்துல ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா போதும். அத்தியாயம் 5, 6 பார்க்க வேண்டாமா மேம்ங்கிற டவுட் உங்களுக்கு இருக்கும். சோ 5, 6 வந்து அதுல மேபி 5 மார்க் வரலாம் அப்படிங்கிற மாதிரி 2 மார்க் and 3 மார்க் வரலாம்னா, ஆனா அத்தியாயம் 6ல பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் 2 மார்க் 3 மார்க் வரும். சோ அதுல நிறைய இருக்கு கொஞ்சம். சோ அதனால அதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சரியா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் அத்தியாயம் 6ல அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சோ அத்தியாயம் 6ல ரொம்ப முக்கியமான கேள்விகள் மட்டும் கொடுக்குறேன். அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ அத்தியாயம் 6ல பாத்தீங்க அப்படின்னா 6.1, 6.8 இதெல்லாம் நீங்க நல்லா பார்க்கணும். சரியா? சோ 6.1, 6.8 எல்லாம் நீங்க ரொம்ப நல்லா பார்க்கக்கூடியது. சோ 6.1ல வந்து சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும். 2 மார்க்ஸ் மாதிரி அந்த இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது இருக்கும்ல, அது எல்லாம் ஒர்க் டன் அதெல்லாமே நீங்க டவ் இதெல்லாம் கண்டுபிடிப்போல. சோ அதெல்லாமே நீங்க நல்லா பாக்குறது நல்லது. அது மட்டும் இல்லாம 6.8ல பாத்தீங்கன்னா எம் கண்டுபிடிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். சோ பொதுவாவே பாத்தீங்கன்னா இந்த அத்தியாயம் 6ல அந்த கோணம் கண்டுபிடிக்கிறது கேட்பாங்க. சரியா? சோ 2 தளங்களுக்கு இடையே 2 கோடுகளுக்கு இடையே இல்ல அப்படின்னா ஒரு தளம் ஒரு கோடு கொடுத்து கோணம் கண்டுபிடிக்கிறது. இந்த கோணம் கண்டுபிடிக்கிற கேள்வியை ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா 2 புள்ளிகள் கொடுத்ததுக்கு கார்ட்டீசியன் சமன்பாடு கண்டுபிடி, வெக்டர் சமன்பாடு கண்டுபிடி அப்படின்னு சொல்லலாம். சோ அதுக்கு அடுத்தது எது வரும் அப்படின்னா இந்த எம் கண்டுபிடி, எல் கண்டுபிடி, என் கண்டுபிடி இந்த மாதிரி கேள்விகள். மெயினா இந்த எம் கண்டுபிடிங்கிற கேள்விகள் இருக்கும். சோ எம் என்னன்னு கண்டுபிடிங்க அந்த மாதிரி ஒரு பயிற்சியே அந்த மாதிரி இருக்கும். எம் என்னன்னு கண்டுபிடிங்க, என்எல் அந்த மாதிரி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே 2 மார்க்ஸ் and 3 மார்க்ஸ்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஓகே. சோ அத்தியாயம் 6ல உங்களுக்கு எப்படி क्वेश्चन வரும்னு புரிஞ்சதுல. அது மட்டும் இல்லாம வெக்டர்களை ஒரு தள வெக்டர்கள்னு சொல்லி கேள்வி வரும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு தள வெக்டர்கள் அப்படின்னு நிறுவ சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி क्वेश्चन எல்லாம் கேட்பாங்க. புரிஞ்சுதா? சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா 2a வெக்டர் அப்படின்னு சொல்லி ஒன்னு நிறுவற மாதிரி இருக்கும். பயிற்சி 6.3ல பாத்தீங்கன்னா தெரியும், 2, 3. சோ அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சோ ஒரு தள வெக்டர்கள் அப்படிங்கிற கேள்விகள் எங்கெல்லாம் இருக்கும்? சோ அந்த பயிற்சி 6ல 6.2, 3, 4 தான் இருக்கும். சோ அதை ஃபுல்லா நீங்க தரோவா பாக்குறது நல்லது. இந்த ஒரு தள வெக்டர்கள் நிறுவ சொல்ற மாதிரி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் அடிக்கடி வருது. சரிங்களா? ஓகே. சோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தா போதும். கம்பல்சரி கொஸ்டின் அத்தியாயம் 6ல இருந்து வந்தா அட்டென்ட் பண்ணிடலாம். கம்பல்சரி கொஸ்டின் எந்தெந்த அத்தியாயத்துல இருந்து மேம் வரும் அப்படின்னா, சோ அத்தியாயம் 2 நல்லா பாத்துக்கிறது நல்லது. அதே மாதிரி அத்தியாயம் 4 நல்லா பாத்துக்கிறது நல்லது. அத்தியாயம் 6 வந்து நான் கொடுத்திருக்க क्वेश्चंस ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கிறது நல்லது. அதே மாதிரி அத்தியாயம் 7யும் பார்க்கலாம். சோ அதுல அத்தியாயம் 11. சோ இத மட்டும் பார்த்தா போதும். கம்பல்சரி क्वेश्चंस இத தாண்டி வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. சரிங்களா? ஓகே. சோ அதே மாதிரி மேம் நான் பாஸ் ஆகணும் மேம், சோ என்ன மேம் பண்றது அப்படின்னா அதுக்கு நான் இவ்வளவு क्वेश्चंसும் பார்க்கணுமா, இந்த டைம்ல நான் எப்படி மேம் ஃபுல்லா பார்க்கிறதுங்கிற டவுட் உங்களுக்கு இருக்கும். நீங்க பாஸ் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன அப்படின்னா அத்தியாயம் 1 ஃபுல்லா பாருங்க. சோ அத்தியாயம் 2ல கொடுத்திருக்க क्वेश्चंस நான் கொடுத்திருக்க क्वेश्चंस ஃபுல்லா பாருங்க. சரியா? சோ அத்தியாயம் 1 எளிமை, அத்தியாயம் 2 எளிமை, அத்தியாயம் 3 எளிமை தான். சோ அத்தியாயம் 4லையும் கிட்டத்தட்ட கம்மியா தான் கொடுத்திருக்கேன். சோ அத்தியாயம் 6ல ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொன்ன பாத்தியா, ஒரு தள வெக்டர்கள், அப்புறம் எம் கண்டுபிடிக்கிறது, கோணங்கள் கண்டுபிடிக்கிறது இந்த மாதிரி மட்டும் அத்தியாயம் 6ல பாத்துக்கோங்க. நான் சொன்னது மட்டும் பிக்ஸ்டா பாருங்க அத்தியாயம் 6ல. சோ அத்தியாயம் 7 ஈஸியா இருந்தா பாருங்க. அத்தியாயம் 11, 12 பாத்துக்கோங்க. சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னாவே போதும். முடிஞ்சதுன்னா அத்தியாயம் 10 பாக்குறது நல்லது, சிறப்பு. சரிங்களா? ஓகே. சோ இதெல்லாம் பாத்துட்டீங்கன்னாவே போதும். 4 to 5 2 மார்க் and 3 மார்க் நீங்க அட்டென்ட் பண்ணிடலாம். சோ பாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க. சோ நான் கொடுத்திருக்க क्वेश्चंस ஃபுல்லா நீங்க பாத்துட்டீங்கன்னா கன்ஃபார்ம் 7 2 மார்க் 7 3 மார்க் அட்டென்ட் பண்ணிடலாம். புரிஞ்சுதுங்களா? சோ இந்த வீடியோ லாஸ்ட் மினிட்ல இருக்குன்னு சொல்லி பயப்படாதீங்க. சோ இப்ப ஸ்டார்ட் பண்ணீங்கனாலும் நிச்சயமா முடிச்சிடலாம். சோ டக்குனு 2 மார்க்ஸ் and 3 மார்க்ஸ் முடிங்க பார்க்கலாம். டக்குனு முடிச்சிட்டீங்க அப்படின்னா டக்குனு கமெண்ட் பண்ணுங்க. சோ டக்குனு உங்களுக்கு 5 மார்க்ஸ் கிடைச்சிரும். சரியா? சோ இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் உங்களுக்கு கொடுக்கலாம்னு இருக்கேன். சோ டாப் 30 ஃபைனல் டைம் क्वेश्चंस 5 மார்க்ஸ் கொடுக்கலாம்னு இருக்கேன். சோ அதனால அது நீங்க யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 மார்க்ஸ் and 3 மார்க்ஸ் டக்குன்னு முடிச்சு யார் ரெடியோ அவங்க ரெடின்னு கமெண்ட் பண்ணுங்க. சோ முடிச்சிட்டீங்கன்னா finished மேம்னு போடுங்க. சரியா? ஓகே. சோ டக்குன்னு பாருங்க. அடுத்தது 5 மார்க்குக்கு ரெடியா இருக்கீங்கன்னா கமெண்ட்டும் பண்ணுங்க. சரியா? ஓகே. சோ ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது கேளுங்கடாமா. உங்க ஸ்கோர் தான் எனக்கு முக்கியம். சரியா? சோ பப்ளிக்ல ஈவன் சிங்கிள் மார்க் நம்ம விடக்கூடாது. சென்டம் ஆகணும்னு முடிவு பண்ணவங்களுக்கு நிச்சயமா 1 மார்க் விடக்கூடாது. சரியா? பாஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்களா, ஷியோரா பாஸ் ஆகிடலாம். சோ நான் சொல்றதை மட்டும் நீங்க கேட்டு வந்தா போதும். சரியா? ஓகே நம்ம. சோ ஆல் தி பெஸ்ட். சீக்கிரம் பண்ணுங்க உங்க ஒர்க். சரியா? டிலே பண்ண வேண்டாம்.